கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். விசேஷமாக இன்று ஒரு முக்கியமான செய்தி, தட் இஸ் பாம் சண்டே ஆர் த பேஷன் வீக் என்று சொல்லுகிற சப்ஜெக்ட்ல ஆண்டவருடைய வசனத்தை நாம் சற்று தியானிப்போம். தேவனுடைய தயவு எவ்வளவு தூரத்துக்கு மனு குலத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து அவருக்குள் நாம் எந்தெந்த விஷயத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொண்டு வாழ்க்கையிலே நுணுக்கங்களை புரிந்து கொண்டு வாழ்வதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு எவ்வளவு சிரேஷ்டமாக இருக்கும் என்ப சாட்சியை குறித்ததான விவரங்களை நாம் அறிந்து கொள்ள இந்த வாரத்தினுடைய செய்தி நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The day of triumphal entry into Jesus into Jerusalem. இயேசு கிறிஸ்து இவ்வளவு நாள் இருந்த ஊழியத்திற்கும் இப்பொழுது அவர் எடுக்கிற இந்த நுணுக்கமான ஒரு புறப்பாடு, இந்த பிரவேசம், இந்த ஒரு ஜெனிசஸ், இந்த ஒரு ஆரம்பம் ஒரு வித்தியாசமாகவே இருக்கிறது. என்னவென்று சொன்னால், கடைசியா உலகத்திற்கு மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல விரும்புகிறார், எதையெல்லாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறார், எதையெல்லாம் சீர்படுத்த விரும்புகிறார், எதை மனுஷனுக்கு ஒப்பனையாக சொல்லி சீர்படுத்தி கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை மனுஷனுடைய பாவ மன்னிப்புக்காய் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் இந்த வாரத்தில் படிக்க போகிறோம். அதை தான் முக்கியப்படுத்தி இன்ற நாளிலே நாம் பார்க்கலாம். The final 7 days of Jesus earthly ministries. கடைசியான 7 இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உலக வாழ்க்கை என்பதை நாம் மிக மிக நுணுக்கமாய் படிக்க போகிறோம். முதலாவதாக லூக்கா 19ஆம் அதிகாரம் 29 முதல் சில வாசியங்களை ஆல்ரெடி லாஸ்ட் வீக்ல என்ன வாசித்தோம். ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபப்பட்ட போது சீஷர்களை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீங்க ஒரு இடத்துக்கு போங்க, அந்த கிராமம் 2ஆ பிரியும், ரோடு 2ஆ பிரியும் பொழுது அந்த இடத்துல ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் ஒரு இடத்துல கட்டி வச்சிருப்பாங்க, நீங்க அதை போயிட்டு அவிழ்த்து கொண்டு வாங்க. அப்படி போய் நீங்க அவிழ்க்கும் பொழுது ஒருத்தர் வந்து கேட்பாங்க உங்களை, ஏன்பா இதெல்லாம் செய்யற அப்படின்னு. அவங்களுக்கு சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இதில் ஒரு முக்கிய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்டவர்களாய், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புனிதமான மிருகமாய் இல்லாதபடி, ஒரு கட்டப்பட்ட ஒரு மிருகமாய் அல்லது ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலையிலே எந்த ஒரு புரோகிராம், எந்த ஒரு தொழிலும், எந்த ஒரு அசைன்மெண்ட்டும் இல்லாமல் அவதிப்பட்டு ஒரு வெறுமையான வாழ்க்கையாய் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஏற்பாடு செய்கிற ஒரு முக்கிய காரியம் என்னவென்றால், அதை அவிழ்க்கும்படியான அவிழ்ப்பு தான் இந்த ட்ரையம்பல் வீக்கினுடைய ஒரு முக்கிய கட்டம். ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஊழியக்காரனையும், ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்தையும் கர்த்தர் கட்டு அவிழ்க்க விரும்புகிறார். ஆனபடினால் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சிக்கல், எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு, எப்படிப்பட்ட ஒரு வேதனை, எப்படிப்பட்ட ஒரு சங்கடங்களோடு ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டு கட்டப்பட்டவர்களாய், ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு ஆறுதல் இல்லாமல், ஒரு ஸ்துதிக்கு ஒரு குஷி இல்லாமல், ஒரு மேல ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல், எப்பொழுதும் மெஷின் போல வேதனையோடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யுகிற முதல் நடவடிக்கை என்னவென்றால், உன்னுடைய கட்டுக்களை அவிழ்க்கிறார். ஒருவேளை இந்த ஒரு பொசிஷன் ஏன் மாத்துறீங்க அப்படின்னு உங்க உள்ளம் சொல்லுச்சுன்னா, அல்லது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஏன் மாத்தணும் அப்படின்னு உங்களுடைய சூழ்நிலை சொல்லுச்சுன்னா, அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, நான் இனி இயேசுவுக்கு தேவை, நான் இனி என் இயேசுக்காக தேவை. இயேசுவை நான் சுமந்தால் பெரிய காரியங்களை நான் சாதிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய சரீரத்தில் சுமப்பேன், ஆனால் நிச்சயமாக நான் ஒரு வெற்றியின் ஜீவியத்தை செய்ய முடியும். இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு காரியத்தை சாதனையில கொண்டு வர வேண்டுமானால் என் இயேசுவை நான் சுமக்க வேண்டும் என்கிற ஒரு கான்செப்ட் இடத்துல கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்படியே சொல்லி அவர்கள் போய் அதை அழுத்து கொண்டு வருகிறார்கள். வந்த உடனே இவர்கள் செய்கிற காரியங்கள், அந்த கழுதை மேல துணியை போடுறாங்க, ரோட்லயும் போடுறாங்க. தங்களுடைய துணி, தங்கள் போட்டிருக்கிற அங்கிகளையும், தங்கள் போட்டிருக்கிற கனமுள்ள காரியங்கள்,
சகலவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிறார்கள். இது செகண்ட் கான்செப்ட். என்னவென்றால், ஒவ்வொரு விசுவாசியும் தங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை சுமக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையா இருக்கிற அங்கி, என்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையாய் காணப்படுகிற ஒரு புனிதமான காரியங்கள், புனிதமான செயல்பாடுகள், புனிதமான படிப்புகள், புனிதமான எல்லாவித தாளந்துகளை எல்லாம் என் இயேசுவின் பாதத்தில் வைப்போம். ஹல்லேலூயா. பாதத்தில் வைப்போமானால் நிச்சயமாய் ஆண்டவராகிய கர்த்தருக்குள் நாம் மேன்மைப்பட முடியும். மூன்றாவதாக இவர்கள் என்ன செய்யறாங்க? ஓசன்னா, ஓசன்னா. புறப்பாடு செய்கிற, ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் புறப்பாடு செய்த ஒரு பிரிப்பரேஷனோடு ஆரம்பமான பிகினிங், ஜெனிசிஸ் ஆக மாற்றப்பட்ட இந்த நேரம் இயேசு கிறிஸ்து நேரமாக இருக்கட்டும். ஓசன்னா, என் தேவனாகிய கர்த்தருடைய புறப்பாடு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி புறப்படுகிற இந்த ஒரு சின்ன பிரயாணம், கடைசி வாரத்தினுடைய பிரயாணம் ஒரு வெற்றியாய் முடியட்டும் என்று சொல்லி ஓசன்னா, ஓசன்னா என்று கூக்குரலிட ஆரம்பித்தார். ஒவ்வொரு மரத்தினுடைய கொழுந்து, சின்ன உயிர் இப்பொழுதுதான் புறப்பாடு செய்கிறது. இப்பதான் ஒரு பெரிய மரமாய் வளர்ச்சி ஆவதற்கு அங்கங்கே புறப்பட்டுகிற சின்ன சின்ன துளிர். சுவாசியே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்பொழுதுதான் பிறந்த குழந்தையா இருக்கட்டும், அல்லது எப்பேற்பட்ட மனுஷனா இருக்கட்டும், வாலிபரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, என் பாதத்திலே போடுங்க, ஆண்டவருடைய பாதத்திலே போடுங்கள், கர்த்தருடைய பாதத்திலே போடுங்கள். ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய கர்த்தர் ஜெயம் கொள்ளும்படி அவர் புறப்பட்டார். ஆனபடினாலே இந்த புறப்பாடு ஆசீர்வாதமா இருக்கும் என்றால் அது அவருக்கு மட்டும் ஜெயம் அல்ல, அது எனக்கும் ஜெயமாகவே இருக்கிறது. அவர் என்னுடைய பாவத்தை மீட்டெடுக்கிறார், என்னுடைய ஜீவனை மீட்டெடுக்கிறார். ஆனபடினாலே இந்த புறப்பாடு நிச்சயமாய் வெறும் இயேசுவினுடைய புறப்பாடு அல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்புக்கு கொடுக்கிற பரிகாரமான ஒரு வெற்றி தான், வெற்றியினுடைய புறப்பாடு தான் இது என்பதை நாம் அறிய வேண்டும். சோ அப்படியே ஒவ்வொருவரும் கோஷமிட்டு, சத்தமிட்டு ஆண்டவருக்குள், அதாவது இயேசுக்கு தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் தங்கள் வஸ்திரங்கள் வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலை அடிவாரத்தில் சமீபம் வருகையில் திரளான கூட்டம், சீஷர் எல்லாரும் தங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தை தேவன் சமூகத்திலே, பப்ளிக் சமூகத்திலே எல்லாம் பறைசாற்றினார்கள். Now here is the next incident. என்ன நடக்குதுனால், John chapter 12 verse 19 வாசிக்கலாம். நீங்க யாராவது முடிஞ்ச வாசிங்க. So the Pharisees said to one another, Yes. See, this is getting us nowhere. Look how the whole world has gone after him. அவங்களுடைய நோக்கத்தை பாருங்கள், அவங்களுடைய எண்ணத்தை பாருங்கள், ஒரு தலைவர்களுடைய சிந்தையை பாருங்கள். பரிசேயனுடைய வேலை என்ன? பரிசுத்தத்தை காக்கிறவரும் உலகத்தினுடைய நுணுக்கங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களும் அசுத்த கிரியைகளுடைய நுணுக்கத்தை அறிந்து கொண்டு மக்களை பாதுகாக்கிறவர்கள் தான் பரிசேயர்களா இருக்க வேண்டும். ஆனால் இங்க நடக்கிற காரியங்கள், அவர்கள் தங்களை தேவன்களாய் மாற்றிக்கொண்டபடினாலே அவர்களுக்கு என்று ஒரு தேவன் அவர்கள் குறிக்கப்படவில்லை. அவர்களே தேவர்களாக கருதினபடினாலே அவங்க என்ன சொல்றாங்க? நீங்கள் செய்கிறது எல்லாம் வீணென்று அறிகிறது இல்லையா? நீங்க சத்தம் போடுறதும், இயேசு கிறிஸ்துவ இந்த இடத்துல உட்கார வச்சுன்னு போறதும், கோஷம் எடுக்கிறதும், இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு தெரியலையா, வீணுன்னு தெரியலையா அப்படின்றாங்க. சோ ஒரு ரட்சிப்பு இல்லாதவர்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஒரு விஷயம் வீணாக தெரிகிறது. நீங்கள் துதிக்கிற துதி அவர்களுக்கு வீணாக தெரிகிறது. நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை மற்றவர்களுக்கு வீணாக தெரிகிறது. நீங்கள் சர்ச்சுக்கு வருகிறது வேஸ்டாய் தெரிகிறது. ஏன்? அவர்களே தேவனாக இருக்கிறபடினாலே, ஒரு தேவனுக்கு மரியாதை கொடாதபடினாலே, அவர்கள் தேவன் என்று கருதுகிறபடினாலே இவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துவது இவர்களுக்கு கோபமாய் தெரிகிறது. அவங்க என்ன யோசிக்கிறாங்க? இவங்க ஒரு கடவுள் மாதிரி யோசிக்கிறாங்க. இதோ
உலகமே அவருக்கு பின் போயிற்று, சென்று போயிற்று. உலகமே எல்லாம் அவர் பின்னால போயிட்டாங்களே. பவர் போயிடுச்சே, புகழ் போயிடுச்சே, இருக்கிற பெருமை எல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சே, வல்லமை எல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சே, கனம் எல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சே, எல்லா வித ஆசீர்வாதம் அவர்கிட்ட போயிடுச்சே, ஜனங்களுடைய சாட்சி பிரமாணங்கள் எல்லாமே அவர் பின்னாலே போயிடுச்சே. இப்படி போயிடுச்ச கதை, இப்படி போய் மாறிடுச்சே. சுவாசிகளே, கொஞ்சம் கூட நீ கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு வரலாம், துக்கங்கள் வர்றது அவசியம், கஷ்டங்கள் வர்றது அவசியம், பண பிரச்சனைகளும் வர்றது கூட அவசியம். ஆனால் ப்ளீஸ் கவனிங்க, ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க. சுவாசி, தேவனோடு கூட உறவு மட்டும் துண்டிக்கப்படக்கூடாது. தேவனுடைய that is nothing but a prayer நான் சொல்லுகிறேன். இன்டைரக்ட் பிரேயர், உபவாசம், இந்த ரெண்டு கதை மட்டும் எந்த விதத்துல பாதிக்கப்படக்கூடாது. நீ ஒருவேளை 2 நாளைக்கு ஒரு 2 நிமிஷமோ உன் மனைவியும் கணவன் நீங்க பிரிஞ்சிருங்க, பரவாயில்ல, தட்ஸ் நாட் a big issue. மறுபடியும் நீங்க ஒன்னா சேர்ந்துக்கலாம். ஆனால் தேவனோடும் உங்களுடைய உறவு மட்டும் என்னைக்குமே துண்டிக்கப்படக்கூடாது. அதை நீங்க செயல்படுத்தினால் மட்டுமே நாம் வாழ்வு. அதை நீங்கள் உறுதியோடு நினைச்சா மட்டும்தான் நமக்கு ஒரு வாழ்வு. இதை யார் கடைபிடிக்கலையோ அந்த மனுஷன் என்னைக்கு வேணுமாலும் சோதிக்கப்படலாம், என்னைக்கு வேணாலும் நீ துண்டிக்கப்படலாம், கர்த்தருடைய அன்பை விட்டு நீ துரத்தப்படவும் முடியும். அதனால தேவனோடும் தேவனுடைய உறவுல மொத்தம் எந்த பாதிப்பு வராதபடி நம்ம காத்துக்கொள்றது நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு சமுதாயம் எப்படி போது பாருங்க, ஜனங்க எப்படி பேசுறாங்க பாருங்க. இன்றைக்கு காமன் ஃபேக்டர், இன்றைக்கு டிஸ்மேட், அது ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. பரிசேயர்கள் சொல்லப்படுற போதரே போதகரே, என்ன இது சத்தம் இப்படி கத்தின்னுக்கிறாங்க, இப்படி எல்லாம் பண்றாங்க, உங்களுக்கு கஷ்டமா தெரியலையா? அவங்கள போய் அதட்டும். அவர் சொல்றாரு, இவங்க பேசலனா இது பேச வேண்டிய விஷயம், பேச வேண்டிய விஷயம். வாட் இஸ் தட்? கர்த்தாவே துதிக்கப்படத்தக்கவர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் போதுமானவர், நீர் ரட்சகர். அந்த ஆராதனை எப்பொழுதுமே எல்லாரும் சொல்ல வேண்டிய விஷயமா ஆண்டவர் சொல்றாரு. இதை நீ சொல்லல, கல்லுகள் கூப்பிடுற நாள் வந்துச்சு அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அப்பன்னா ஒரு ஆராதனைன்றது, ஆண்டவரை புகழ்ன்றது, இட்ஸ் a mandatory, it is a compulsory, it is நிச்சயமாகவே ஒரு பொறுப்பான ஒரு விஷயம். என்னன்னா, எந்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவன் தேவனை துதிக்கத்தக்கவன், தேவனை ஆராதிக்கத்தக்கவன், தேவனை கனப்படுத்தத்தக்கவன், தேவனை புகழத்தக்கவன். இதை செய்யாதவன் தவறிவிட்டால் அவன் கண் எதிரிலே கல்லுகள் கூப்பிடுகிற சத்தத்தை அவன் கேட்பான். இன்றைக்கு இந்த பில்டிங்களுடைய கல்லுகள் கூட கூப்பிடும், என் ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவைகள் கூப்பிடுகிற காலம் வரும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், ஜெருசலேம், அதாவது ஒரு வசனமான ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல பேசுறாரு. எருசலேம் கிட்ட வந்துட்டாரு, ஆல்மோஸ்ட் ஜெருசலேம் மெயின் சென்டருக்கு வந்துட்டாரு. அவருக்கு அதை பார்த்தவொடனே ஒரு துக்கம் வந்துச்சு, தலைநகரத்தை பார்த்தவொடனே ஒரு துக்கம் வந்துச்சு, மேன்மையானவர்களை பார்த்தவொடனே கொஞ்சம் துக்கம் வந்துச்சு, பணக்காரர்களை பார்த்தவொடனே துக்கம் வந்துச்சு, அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்த உடனே ஆண்டவருக்கு ஒரு துக்கம் வந்துச்சு. எருசலேமே, எருசலேமில் வாழ்கிற பணக்காரனே, இதார்த்தம். நீங்க எருசலேம் சொன்ன உடனே எருசலேம் அப்படின்னு பேசக்கூடாது. எருசலேமில் வாழ்கிற தகுதி வாய்ந்த மூத்தவர்களே, அங்க இருக்கிற எம்எல்ஏக்களே, அங்க இருக்கிற எம்பிக்களே, அல்லது அங்க இருக்கிற குருமார்களே, அல்லது பரிசேயர்களே, அல்லது ரபிக்களே, உங்களை தான் ஆண்டவர் எருசலேம் என்று கதறுகிறார். என்ன கதறுகிறார்? நகரத்தை பார்த்து அதற்கு கண்ணீர் விட்டு அழுது, இன்னைக்காவது, இவ்வளவு காலம் போச்சு, இன்னைக்காகிலும் வாசிங்க 42 வசனத்திலிருந்து 42 வாசிங்க. சேம் அப்ப படிச்சீங்களா? அதே வசனத்தினுடைய 42 வசனம்.
சந்திக்கும் காலத்தில் நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ்ந்து மதில் போட்டு மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு பக்கத்திலும் உன்னை நெருப்பி உன்னையும் உன்னிலுள்ள பிள்ளைகளையும் தலையாக்கி போட்டு உன்னிடத்திலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு சேட் நியூஸ் மாதிரி கர்த்தர் சொல்கிறார். என்ன சேட் நியூஸ்? எருசலேமே, பொருளாதாரத்தை நம்பியிருக்கிற எருசலேமே, பணத்தை நம்பியிருக்கிற எருசலேமே, செல்வாக்கை நம்பியிருக்கிற எருசலேமே, புகழையும் தகுதியும் மேலான தன்மையுமே ஒரு பெருந்தன்மையாய் நினைக்கிற எருசலேமே, இதுல முக்கியமாய் சுட்டி காட்டப்படுகிறது யூதர்கள். நல்ல ஞாபகம் படிங்க ப்ளீஸ். உலகத்திலே ஆட்சி படிச்சிருக்கலாம், உலகத்தில் இருக்கிற சகல விதமான காரியங்களை சிருஷ்டிப்புகளை உண்டாக்கி அவைகளெல்லாம் கண்டுபிடிக்கிறது யூதர்களா இருந்திருக்கலாம். ஆனால் நீ கண்டுபிடிக்க வேண்டியது எது தெரியுமா முக்கியம்? உன்னை ரட்சித்த கர்த்தரை நீ கண்டுபிடிக்க வேண்டும், அவருடைய மகிமையை நீ கண்டுபிடிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அத்தனை காரியங்களையும் நீ படைப்புகளையும் கண்டுபிடிச்சிட்ட, ஆனா உன் தேவனை இன்னும் கண்டுபிடிக்கல. நீ உன் தேவனுடைய அன்பை கண்டுபிடிக்கல, என் தேவனுடைய மகிமையை நீ கண்டுபிடிக்கல இன்னும். ஆனப்படியால் கர்த்தர் சொல்கிறார், யூதனே, நீ ஒரு ஆலயம், நீ ஒரு தேவன் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு துண்டிக்கப்படுகிற நாள் வரப்போகுது. அதை நான் பார்க்கிறபடினாலே நான் அழுகிறேன். அதை நான் ஆவிக்குரிய கண்ணிலே பார்க்கிறபடினாலே நான் அழுகிறேன். உங்களுக்கு அது தெரிய மாட்டேன்து. இதுல ரெண்டு விஷயத்தை ஒன்னு பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் எருசலேம் ஆகிய சபை துண்டிக்கப்படுகிறது இடத்துல பார்க்கலாம். ஒன்று, சரீர பிரகாரமான சபை ஒரு கல்லு மேல இன்னொரு கல்லு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம உடைச்ச போட்டாங்க, தரமட்டமாக்கிட்டாங்க. யூதர்களை துண்டிக்கணும்ன்ற, யூதர்களை நாசம் பண்ணணும்ன்ற ஒரு ராஜா முன்னேறி அவன் அத்தனை பேரும் சாவடிக்கிறதுக்கு, கொலை பண்றதுக்கு முற்பட்டுட்டான். அன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஊரை விட்டு ஓடினவங்க தான் உலகம் முழுவதிலும் பெருங்கிட்டாங்க. நம்ம கிட்ட கூட சொல்லப்படுது, அதிகமான பேர் இந்தியாவிலும் வந்து கேரள பகுதியிலே திருவாண்டம் இடத்துல அதிகமான யூதர்கள் வசிக்கிறதாக நம்முடைய சரித்திரம் சொல்லுது. அந்த இடத்துல இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட யூதர்கள் கொத்து கொத்தாய் வாழ்றாங்க. ஏன்னா அவங்க சேஃப்டிக்காக அங்க ஓடனவங்க. உலகம் முழுவதிலும் யூதர்கள் பரம்பி போனபடினாலே சரீர பிரகாரமான கல்லுகளும் ஒண்ணுக்கொண்ணு போயிடுச்சு. இரண்டாவது, யூதர்களும் பிரிஞ்சு போயிட்டாங்க உலகம் முழுவதிலும். இன்றைக்கு ஒரு நாடு வேணும் சொல்லி அவங்க நாட்டை பிரிச்சுக்கணும் கிட்ட இருந்து இவங்களால வாங்கவே முடியல. இவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க பாருங்க. இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டை ஒரு சின்ன இடம் பிடிச்சிட்டு அவங்களுடைய நாடுகளை மற்றவங்க எல்லாம் எடுத்துக்கினாங்க. இப்ப அவங்க நாடு வேணும்னு அழியறாங்க. அவங்களுக்கு நாடு வரல, கிடைக்கல. இந்த இடத்துல இன்னொரு சத்தியம் நீங்கள் அறியணும். எப்பொழுது கர்த்தரை நீங்கள் கனப்படுத்தலையோ, எப்போ தேவனுக்கு மரியாதை செலுத்தலையோ, எப்போ ஆவிக்குரிய காரியத்துக்கு கனம் கொடுக்கலையோ, சின்ன விசுவாசத்துல இன்னொரு விசுவாசம் கூட்ட முடியல, இன்னொரு விசுவாசத்துல இன்னொரு விசுவாசம் கூட்ட முடியல. உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வரல, உன்னுடைய தொழில முன்னேற்றம் வர முடியல, உன்னுடைய உறவுல முன்னேற்றம் வரல. என் ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளவுதான் இரக்கமுள்ள தேவனா இருந்தாலும் உன்னை கூட்டி சேர்க்கிற காலம் இன்னும் வரல. அது வரைக்கும் நீ அவதிப்பட்டு தான் திரிஞ்சு அலைஞ்சு ஏங்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது நாள் சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்க மறந்து போக வேண்டாம். எருசலேமை குறித்து, அதாவது ஜனங்களை குறித்தும் யூதர்களை குறித்தும் அல்லது ஒரு ஆவிக்குரிய சரீர பிரகாரமான சபை குறித்து தானே இந்த விளக்கத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால விசுவாசியே, எப்பொழுதும் நீங்கள் டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட் வேணும். கர்த்தாவே,
எங்களை எப்படி நடத்துகிறீர், எப்படிப்பட்ட நலத்து போகிறீர், எப்படிப்பட்ட கான்ஃபிடென்ஸோடு எங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஜெபம் இருக்கணும், எப்படிப்பட்ட உபவாசம் இருக்கணும், எப்படிப்பட்ட பேலன்சிங் ஆஃப் மணி, பேலன்சிங் ஆஃப் செயல், பேலன்சிங் ஆஃப் குடும்பத்தினுடைய உறவு, குடும்பத்தினுடைய பேச்சு, குடும்பத்தினுடைய விவகாரங்கள் எவ்வளவு தூரத்துக்கு பேலன்ஸ் பண்ணோன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணாதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் முன்னேற்றத்துக்கு வாய்ப்புகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதே கர்த்தர் ப்ராஃபஸியும் கொடுத்திருக்கிறார். நவ ஆண்டவர் நெக்ஸ்ட் வந்து சினகாக் வரார், அதாவது சர்ச். சர்ச்னா என்ன, சர்ச்சுக்கு மீனிங் என்ன, யார் அது சர்ச்சு? இப்போ இந்த விஷயத்துக்காக அதை கர்த்தர் செயல்படுத்தும்படி சரீர பிரகாரமான சர்ச்சில் என்டர் ஆகி ஆவிக்குரிய சர்ச் எதுன்றத இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றார். அது எப்படின்னா லூக்கா 19ஆம் அதிகாரம் 45-47 வரைக்கும் 2 வசனங்களை வாசிங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது however it is, சபைன்னு சொல்லிட்டா, ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிட்டா, ஆவிக்குரிய மனவாட்டி என்று சொன்னால், ஆவிக்குரிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டி சபை என்று சொன்னால் அதில் கிருபைதான் இருக்க வேண்டும், இரக்கம்தான் இருக்க வேண்டும், தயவு தான் இருக்க வேண்டும், பொறுமைதான் இருக்க வேண்டும். அதிலே விற்கவோ வாங்கவோ வியாபாரங்கள் நடக்க முடியாது. You cannot make வியாபாரம். We cannot have the business. You cannot have the business strategy in church. மனவாட்டி சபையே, திருச்சபையே, உனக்கு இரக்கத்தால் பெருகிற கிருபையை இரக்கமாய் கொடுக்க வேண்டும். இரக்கமாய் பெருகிற ஜெபத்தை மற்றவர்களுக்கு இரக்கமாய் ஜெபத்தை கொடு. இரக்கமாய் தயவை பெறும் பொழுது நீ இரக்கமாய் கொடு. அதனால தான் இன்னைக்கு பலர் என்ன செய்யறாங்க, சபைகளுக்கு, அதாவது என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்தார் என்று சொல்லி உணவு மூலமாக ஜனங்களுக்கு, சபைகளுக்கு உணவு கொடுக்கிறார்கள். பல சபைகளில போய் பாருங்க, போயிட்டு சமையல் செஞ்சுட்டு பேக்கெட்டா பண்ணிட்டு சர்ச்சு வெளியில நின்று பிச்சை கேட்கறதுல கொடுக்கறாங்க. பேக்கெட்டுங்களை வர்றவங்களுக்கெல்லாம் பேக்கெட்டா எடுத்து கொடுக்கறாங்க. சில பேர் சாரீஸ் கொடுக்கறாங்க, சில பேர் பலவிதமான பொருட்களை கொடுக்கறாங்க. கொடுக்கல். அதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, we cannot sell. Hallelujah. You cannot have business. மனவாட்டி நீதான் ராஜகுமாரத்தி. நல்லா கவனிச்சுங்க, ராஜகுமாரத்தி, தேவனுடைய குமாரத்தி நீ வந்து மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் சமாதானமாகவும் அன்பா இருக்க வேண்டும். நீ தான் கொடுக்கணும். நீ வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது, ஒன்னு கொடுத்து ஒன்னு வாங்குறதெல்லாம் வச்சுக்கூடாது. கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நாம் இரக்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் அன்பாக இருக்கிறார், நாம் அன்பாக இருக்க வேண்டும். அவர் பூர்ண சர்க்குணரா இருக்கிறார், நாமும் பூர்ண சர்க்குணரா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்பட சொல்றது என்னன்னா, எப்பா இந்த இடத்துல பிசினஸ் சென்டர்னா you have the business center for that. ஆடு வைக்கிறதுக்கும் மாடு வைக்கிறதுக்கும் உனக்கு செப்பரேட்டா அதுக்காக தொழில் செய்யற இடம் உண்டு. சபையை பிசினஸ் ஆக மாற்ற முடியாது. There is no concept, there is no way. ஊழியக்காரனாகட்டும், நீ தலைவனாகட்டும், அல்லது விசுவாசியாகட்டும், நீ யாரானா இருந்தாலும் சரி, அதுக்கு இடமே கிடையாதுங்க. லாபத்துக்கும் பரிமாணம் வாங்குறதுக்கோ, லஞ்சம் வாங்குறதுக்கோ, அல்லது ஒரு பொருளுக்கு லாபம் படைகிறதுக்கோ சபை கிடையாது. சபை எப்பொழுதுமே இரக்கம். ஹல்லேலூயா. சபை எப்பவுமே தயவு எப்பொழுதுமே அன்பாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்றார், ஜெப வீடுன்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இது ஜெப வீடு. ஹல்லேலூயா. நம்ம ஞாபகம் பண்ணீங்க, சப்போஸ் if a board has been written here, இது ஜெப வீடு அப்படின்னு ஒரு போர்டு இங்க எழுதி போட்டிருந்தா, இதை நான் எப்படி பிசினஸ் வீடா மாற்ற முடியும்? எப்படி மாற்ற முடியும்? இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஜெப வீடு, ஒரு ஜெப வீடு. ஜெபத்துக்கு ஜெபத்தினுடைய மரியாதை செப்பரேட்டா இருந்தா ஆகணும். பிசினஸ் தொழில் அது செப்பரேட்டா இருந்தாகணும். இது ஆவிக்குரிய இதுல மர்ஜ் பண்ணக்கூடாது, அது கூட சேர்க்க கூடாது. அதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ஆண்டவர் என்ன சொல்றார், இதை நீங்கள் கல்லர் குகையாக மாத்தி. கள்ளன் ஒரு கொகைன்னா எப்படி, மறைச்சு வைக்கிற இடம். ஒரு மறைச்சு வைக்கிற இடம் தான் கொகை. ஒரு கள்ளன் என்ன செய்வான், மறைச்சு வைக்குவான். அவனுக்கு கொகை இருக்கும்.
அதாவது இந்த காலத்துல சொல்ல போனா there is a godown there, உனக்கு வேண்டிய மெட்டீரியல் நான் போய் கோடான்ல தூக்கின்னு வரேன்ற மாதிரி. எங்க இருக்குது கோடானு? எங்க கோடானு கடகிட்ட தான் இருக்கணும். ஆனா கோடன்னா அவர் எங்கேயோ போயிடுவார். இருங்க ஒரு 5 மினிட்ஸ் சொல்லிட்டு அவர் எங்கேயோ யாரோ எங்கேயோ வீட்டில் போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல மறைவா, அதாவது மறைவானது கொகை. ஒரு கொகைனா அறியாத இடம் அல்லது உனக்கு சொல்லப்படாத இடம், ஓப்பனாக தெரிவிக்கப்படாத இடம். அப்படிதான், அதுதான் கொகைக்கு அர்த்தம். சோ we cannot do கள்ளர் கொகையினுடைய பிசினஸ் நம்ம பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மளாம் தேவ சபைகள். ஆனப்படினால ஆண்டவர் சொல்றாரு, அன்னிலிருந்து அதை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டாரு. அந்த வசனம் என்ன சொல்லுது? 47ஆம் வசனம் நீங்க படிங்க பார்க்கலாம். பண்ணி கொண்டிருந்தார். போதும், அது வேண்டாம், விடுங்க. இங்க என்ன வசனம் சொல்லுதுன்னா, அவர் போனாரு ஃபர்ஸ்ட் டைம் ஜெருசலேம்ல போயிட்டு சர்ச் எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டாரு. கிளீன் பண்ணிட்டு டெய்லி ஒரு சபைன்னு ஒன்னு இருந்தா டெய்லி நாடோறும் தேவாலயத்தில் உபவாசம் வேண்டும். நம்ம சபை என்று சொன்னால் டெய்லி ஜெபம் செய்யப்பட வேண்டும், டெய்லி பைபிள் வாசிக்கப்பட வேண்டும், டெய்லி கர்த்தர் சமூகத்தில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு 1/2 hour ஒரு 1 hour நம்ம ஒரு ஃபாஸ்டிங்ல இருந்து தான் ஆகணும். டெய்லி டெய்லி டெய்லி. நீ போய் சனிக்கிழமை இருந்துக்கோ ஃப்ரைடே இருந்துக்கோ எங்கடா இருந்துக்கோ, அதை பத்தி கவலையே இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம உபவாசத்தை கொஞ்ச நேரமாவது அனுசரிக்க வேண்டிய அவசியமா இருக்கு. அப்படின்னா என்னது? கர்த்தரோடு போராடி மேற்கொள்றது, கர்த்தரோடு உறவாடுகிற நேரம், கர்த்தரோடு கூட இன்டென்சிவ், அதாவது ஆண்டவரை ஆராதிக்கிற, அதாவது சீரியஸா ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறதான ஒரு நேரத்தை தினம் தினம் மாற்ற. அதுதான் கர்த்தர் இங்க சொல்லி கொடுக்கிறார். தினமும் ஆண்டவர் தேவாலயத்திலே உபதேசம் பண்றாங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்ஸ் பாஸ்டர் தொடங்கிட்டாருன்னா வந்தே பாரத் மாதிரி எடுத்து போயிட்டு சும்மா ஒரு காட்பாடியில் நிக்க வைக்கிற, அவ்வளவுதான், அதோட சென்ட்ரல் தான் அப்படின்றாங்க. ஒரு சென்னை ட்ரெயின் அந்த மாதிரி ஒரு பிரசங்கம் எடுத்துட்டா அது மடமடமடமட நீங்க கேட்கறீங்களே இல்லையோ, எப்படி ஆக்குதோ புரியுதோ இல்லையோ, அது பாட்டுக்கு போய் சேர்ந்துரும். உபதேசம் பண்ணணும், புரிய வைக்கணும், விசுவாசிகளுக்கு புரிய வைக்கணும், அந்த வார்த்தைகள் அறியணும், என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் தலைக்கு போடணும், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் வரணும். இல்லாவிட்டால் சும்மா ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டோம் ஆயிடுச்சு பிரசங்கம் பண்ற, அது இல்ல. சபைகளிலே உபதேசம் வேணும். அதனால தான் ஆண்டவர் 5 விதமான ஊழியத்தை கொடுத்தார். சுவிசேஷமும் தேவை, பிரசங்கமும் தேவை, ஊழியக்காரனும் தேவை, தீர்க்கதரிசியும் தேவை, டீச்சிங் தேவை, தீர்க்க தரிசனம் தேவை. இதெல்லாம் தேவன் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு எல்லாமே ஒருவேளை பிசினஸ் ஆக மாறி போயிட்டால் நாங்க அதெல்லாம் அனுசரிக்கிறதுக்கு முடியறதில்லை. சில நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வருது. நிச்சயமாய் பல ஊழியக்காரர்கள் நம்ம கூப்பிடணும், பல ஊழியங்களில் இருந்து பங்குகளை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு வேண்டிய செலவுகள் பண்றதுக்கு நம்ம தயாராகணும். அது தயாராகிக்கிறேன், அதனால இன்னும் தயாராகல. அதுக்கு தான் நானும் பொறுமையோடு இருக்கிறேன். புரிஞ்சுங்க ப்ளீஸ். சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சபைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு தினமும் போஷிக்கப்பட வேண்டும். சபை தினமும் ஜெபிக்கப்பட வேண்டும், உபவாசிக்க வேண்டும், தினமும் கர்த்தர் சமூகத்தில் உபதேசம் வேண்டும். சோ தினமும் நமக்கு உபதேசம் இருந்தா தான் சரி. வெறும் ஞாயிற்றுக்கிழமை வேண்டி உபவாசம் வர்றதுனால தான், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் உபதேசம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் தடுமாறுறோம். உங்களுடைய பர்சனல் லைஃப்ல தடுமாறுறீங்க. ஏன்? உங்களுடைய தனிப்பட்ட குணத்துல தடுமாறுறீங்க, ஃபேமிலி லைஃப்ல தடுமாறுறீங்க. ஏன்? பிகாஸ் சண்டே ஒரு நாள் முடிஞ்சிச்சுன்னா மற்ற நாள் எல்லாம் நம்ம டோட்டலாவே எக்ஸ்க்ளூசிவா மற்றதுக்காக போயிடுறோம். அதனால தான் இன்றைக்கு நம்ம தடுமாறுறோம். சுவாசியே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நெக்ஸ்ட் ஆண்டவர் என்ன செய்யறார்? அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார், அவருக்குன்னு ஒரு இடம் இல்லை. நவ் இஸ் வெரி ஹங்கிரி, ரொம்ப பசியா போறார். லாஸ்ட் ஃபியூ டேஸ் பிஃபோர் உங்களுக்கு அத்தி மரத்தை குறித்து உங்களுக்கு விவரத்தை நான் சொன்னேன். வருஷத்துல 3 முறை காய்க்கும் சார். வருஷத்துல 3 பால் சிக்கத்தை அதரலி 3 வாட்டி அறுவடை செய்யலாம். அத்தி மரம் மட்டும் 3 வர அறுவடை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு அத்தி மரத்துக்கிட்ட ஒரு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அங்க பார்த்தா ஒரு அத்தி மரமும் கிடைக்கும். அதில் ஏதாவது அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலம் இராதபடினால், அது அத்திப்பழத்தினுடைய காலம் இல்லாதபடினாலே அத்திப்பழம்.
நியாயம் தானே? பேசுங்க பேசுங்க. அத்திப்பழம் காலம் இல்லையா, அதனால அந்த டைம்ல என்ன இல்லை. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் கொஞ்சம் கை ஊத்துங்க சார். நம்ம எல்லாம் அத்தி மரம் 3 சீசன் நமக்கெல்லாம் பழம் கொடுக்கணும். தேங்க்யூ, கை கழுவு போட்டுரு. இப்ப நான் என்னன்றேன், ஆண்டவராகிய கர்த்தர் அத்திப்பழம் காலம் இல்லைன்னா கூட உங்ககிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் அத்தி மரம் 3 பலன் ஒரு வருஷத்துல கொடுக்க போறோம். ஆனாலும் சீசன் இல்லாத டைம்ல கூட ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரா? வேர் இஸ் யுவர் பிரேயர்? வேர் இஸ் யுவர் பிளஸிங்? ஒரு மனைவிக்கு ஒரு இறக்கம் கொடுக்க வேண்டிய காலம் சீசனை நோக்கி பார்த்திருப்பியா? அல்லது ஒரு மகனுக்கு அன்பு கூறுறதுக்கு சீசனுக்கு வெயிட் பண்ணிப்பியா? அல்லது உன் கணவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக நீ ஒரு 3 சீசன்ல ஒரு சீசன் வெயிட் பண்ணிப்பியா? ஆண்டவர் சீசன் இல்லாத டைம்லையும் நாம் அன்பு செலுத்த வேண்டும், ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், பலன்களை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அத்திமர சீசன் என்று சொல்லிட்டு 3 பலன் இருந்தாலும் கூட நாம் எந்த சீசன் ஆர் அவுட் ஆஃப் சீசன் நாம் பலனை கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய பலன்களை கனிகளை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க வாங்களே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இது முதல் உங்ககிட்ட பலன் யாரும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாராம். நெக்ஸ்ட் டே பார்க்கும் பொழுது அந்த மரம் பட்டு போச்சான். அந்த மரம் பேச மாட்டேன்றீங்களே, பட்டு போச்சு. மீனிங் என்ன தெரியுங்களா? மீனிங் என்ன தெரியுமா? எப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நீர் அத்தி மரம் போல நீர் ஒவ்வொரு நாளும் வீட்டில் பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்து. சீசன்லையும் அவுட் ஆஃப் சீசன்லையும் நீ உன் குடும்பத்திலே தேவனுடைய ஆவிக்குரிய கனிகளை பயன்படுத்த வேண்டும், ஆவிக்குரிய நன்மைகளை கொடுக்க வேண்டும், நாம் விசுவாசிகளாக ஜீவிக்க வேண்டும். அதை மீறி நீ செய்யாமல் போனால், நல்லா கவனிச்சுங்க, ஆண்டவர் கொடுத்த லம்சம் ஆசீர்வாதம் பட்டு போகும். there is no use. உனக்கும் யூஸ் ஆகாது, நீ இன்னொருத்தர் கொடுக்க முடியாது, அது பட்டு போயிடும், கொடுக்க முடியாத மாதிரி ஆயிடும் அது. அதனால விசுவாசிகள் we should be very careful in utilizing. நமக்கு ஒரு சின்ன தாளந்து கொடுத்தால், ஒரு சின்ன பணத்தை கொடுத்தாலும், சின்ன ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் விசுவாசத்தை கொடுத்தாலும், நம்பிக்கை கொடுத்தாலும், அன்பை கொடுத்தாலும், பரவசத்தை கொடுத்தாலும், பலனை கொடுத்தாலும், அருமையான சோறை கொடுத்தாலும், அதை 4 பேருக்கு கொடுக்க முடிஞ்சா அதுக்கு தகுந்த பணத்தை தேவன் கொடுப்பாரானால் நீங்கள் கொடுங்கள். ஹல்லேலூயா. மூட்டை கட்டி வைக்காதீங்க, அது பட்டு போயிடும். ஏன்னா அது எதிர்பார்க்கிறவங்களுக்கு கொடுக்கலனா அது பட்டு போயிடும், யூஸ் இல்லாத போயிடும். அப்படினால் விசுவாசிகள் இந்த நுணுக்கம் எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துறார், எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், எதை கர்த்தர் ஒரு டிசைனிங் ஆஃப் ஸ்பிரிட்டுக்கு ஆவிக்குரிய தன்மையை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். நீங்க தான் பேலன்ஸ் பண்ணணும். நீங்க சொல்ல முடியாது, ஆண்டவர் எங்களுக்கு தக்காளி வாங்க சொன்னாரு, திடீர்னு தக்காளி வாங்கிட்டேன், 4 கேஜி வாங்கிட்டேன், நல்ல காலம். ஆனா திடீர்னு பார்த்தா இது கொடுக்கலாம் பாட்டு, இந்தாமா 4 கேஜிக்கு 2 கேஜி கூட, 2 கேஜி எடுத்து டக்குன்னு ஒருத்தர் கொடுத்துட்டு 4வது நாளே அது 100 ரூபாய் போச்சு ஒரு கேஜினா. ஐயோ கொடுத்துட்டேன் வேதனைப்படுறதும் பிரயோஜனம் இல்லை, உணர்ச்சி வசப்படுறதும் நியாயம் இல்லை. நீ ஓவரா ஸ்பிரிச்சுவலா ஆக்ட் பண்றதும் பிரயோஜனம் இல்லை. ஓவரா பைபிள் படிக்கணும்னு சொல்லிட்டு 4 அதிகாரத்தை படிச்சுன்னு உட்காந்து அங்க சோரம் துண்ணாம கேஸ் பாட்டுக்கு நீ பாட்டுக்கு சுகர் ஏறி போச்சுனாலும் கர்த்தாவே சுகர் வர வச்சுட்டு சாமினா, இது நியாயம் கிடையாது. எல்லாத்துலயும் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், எல்லாத்துலயும் ஒரு கிரமம் இருக்கணும், எல்லாத்துலயும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும், எல்லாத்துலயுமே ஒரு சிஸ்டம் இருக்கணும். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றதுல மட்டும் எவ்வளவோ அவளை கேட்டு நடந்துட்டா ரொம்ப கரெக்டா ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரிய மூப்பரும் இயேசு கிறிஸ்து கொலை செய்யறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. நவ் ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறாரு, ஒருத்தனை பார்த்து எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28ல என்ன வாசிக்கிறோம்னா, குமாரனை பார்த்து அப்பா இந்த கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு வான்னு சொன்னாராம். அப்போ அவன் என்ன பண்ணா, மூத்தவன் அவரிடத்தில் வந்து மகனே நீ போய் இன்றைக்கு என் ராட்சசத்தில் வேலை செய் என்றார். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் அவன் மனசு பேஜராகி பின்னும் மனஸ்தாப்பட்டு போயிட்டான். ஆனா செகண்டுக்கு ஒருத்தன் சொன்ன உடனே போகிறேன் ஐயா, ரொம்ப அழகா ஐயான்னு வேற சொல்லிட்டார். அவன் சொல்லியும் போகவில்லை. அப்போ யார் இதுக்கு பெஸ்ட் ஆளுன்னு கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஆள் தான். போல அப்படின்னு சொல்லிட்டா கூட மனஸ்தாப்பட்டு போறான். ஆனா இதனுடைய விஷயம் என்னன்னா, இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, விசுவாசியே கதை கேட்கறது இல்லை முக்கியம்,
நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே மனஸ்தாபம் வேண்டும். பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கறது முக்கியம். தன்னை தாழ்மைப்படுத்துறது முக்கியம். எந்த ஒரு வேலை சொன்னாலும் அது கீழ்ப்படிகிறது முக்கியம். அதுக்கு பொறுமை முக்கியம். ஹல்லேலூயா. அதுக்கு தாழ்மை முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் நாம் ஐயோ என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கிற அந்த ஒரு மனஸ்தாபம் இருந்தால் மட்டுமே ஒரு விசுவாசி ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ we'll go to the next. ஒரு வீட்டு எஜமான் ஒரு மனுஷன் இருந்தா, அவன் சுற்றிலும் திராட்சை தோட்டத்தை வேலி அடிச்சு ஆலை நாட்டி, ஐயா இது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை என்ன இயேசு கிறிஸ்து நடத்திக்கிறார்ன்றதான் நான் படிக்கிறேன். என்னன்னா நடந்துச்சுன்றது மட்டும் தான் படிச்சுன்னுக்கிறேன். அதனால தேவையில்லாத விஷயத்த நான் எதுவும் உங்க உள்ளத்துல நான் போட இஷ்டம் இல்லை. ஸோ என்ன கர்த்தர் சொன்னார்னா, ஒரு ஆலையை நாட்டி தோட்டக்காருக்கு அது குத்தையாக விட்டு போறார். ஷார்ட்டா சொல்லிடுறேன். நம்மெல்லாம் திராட்சை செடி, நம்மெல்லாம் திராட்சை தோட்டம். இந்த தோட்டத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சுற்றிலும் வேலி அடைக்கிறார். வேலி தெரியல நமக்கு, ஆனா பிசாசுக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்ட வேலி நமக்கு போட்டிருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா வேலி எடுத்து ஒரு ஆலையை நாட்டி, ஆலைனா நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் சுரக்க வேண்டும், நன்மை வர வேண்டும், பலன் கிடைக்க வேண்டும், ஆசீர்வாதத்தின் அனுபவம், சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கணும், சாப்பிடணும், ஆறுதலை சாப்பிடணும், சமாதானத்தை சாப்பிடணும். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் கோபுரத்தையும் கட்டி இதை நம்ம கிட்ட குத்தகையாக விட்டு போயிட்டு இருக்கிறார். உடம்பை இவ்வளவு தூரம் பக்குவமா கர்த்தர் வச்சு ஆலையா நாட்டி நம்ம கிட்ட விட்டுட்டார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பேலன்ஸ் பண்ணி நடத்தின்னு போனோம். இந்த திராட்சை தோட்டத்தை நீங்க கேர்ஃபுல்லா அத்தை பேலன்ஸ் பண்ணி, நான் எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களுக்கு பாதுகாவலுக்கு கொடுத்து உங்க கையில கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ எவ்வளவு தூரத்துக்கு நீ அதை நடத்தி பலன்களை கொடுப்பாய் என்பதை தான் நான் பார்க்க போறேன் அப்படின்ற சூழ்நிலை இந்த இடத்துல கனி காலம் வரும் பொழுது கனி வாங்கும்படி ஊழியக்கார தோட்டத்தை அனுப்பினான். அப்பொழுது அடிச்சு கொலை செஞ்சு கல்லெறிந்து கொன்று போட்டாங்க. சுவாசியே ஐயா, ரொம்ப சிம்பிளா பேசிக்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய ஆசுவாத்தை நம்மளே கொண்டு போடுறது, நம்மளுடைய ஆவிக்குரிய பலனை நாமே இம்ப்ரூவ் ஆகாதபடி அப்படியே வச்சுக்கிறது. சோத்திரம் பண்ணணும் ஓவரா சும்மா அப்படி சோத்திரம் 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 அப்படியே 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 ஒரு மாதிரி அப்படியே என்ன சைக்காலஜிக்கலி வித்தியாசப்படுத்துறது. கபடி இல்லாம துதிக்கலாம், கபடி இல்லாம சோத்திரம் பண்ணலாம், ஆண்டவருக்கு நல்ல உற்சாகத்தோடு செய்யலான்ற மனசு இல்லாதபடி ஒரு ஆர்டிபிஷியல், அதாவது அப்படியே செயல்பட்ட போல செயல்படுறது. இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லப்படுகிறது, முந்தினவர்கள் வேற ஊழியக்காரர் அனுப்புறாரு, அவங்களையும் இவன் சுதந்திரவாளின்னு சொல்லிட்டு அவரையும் நாசம் பண்ணி அடிச்சு அவங்களையும் நாசம் பண்ணி போடுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியெல்லாம் பண்ணா என்ன பண்ணுவார் தெரியுமா? என்ன பண்ணார் தெரியுமா? இந்த சரீரத்தை, இந்த தேவாலயத்தை, இந்த ஒரு திராட்சை தோட்டத்தை கர்த்தர் நம்ம கிட்ட குத்தகையாக கொடுத்திருக்கிறார். எப்படி நடத்துறோம் இந்த சரீரத்தை? எப்படி நம்மளால நடத்த முடியுது? எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது? எப்படி பலனை கொடுக்க முடியுது? ஒரு ஓனர் கேட்கிறாருன்னா அவருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? எனக்கு துதிக்க முடியும், சோத்திரம் பண்ண முடியும், ஆறுதல் படுத்த முடியும், நான் நல்லா வாசிக்கிறேன், இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? என்னுடைய ஆவிக்குரிய முள்ளான மனுஷனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? இதை கேட்டாருன்னா கர்த்தருக்கு எப்படி பதில் சொல்லணும்? அந்த பலனை எப்படி கொடுக்க முடியலன்னா எப்படி? If you are rejecting, how? ஒரு பிரயோஜனம் இல்லாம இருந்தா எப்படி ஆகும்? God will give second hand honor. God will give second hand honor. What is that second hand honor? What is that second hand honor? முதல் கிடைச்ச பலன் உனக்கு அவ்வளோ ஸ்பீடா கிடைக்காது. முதல் கிடைச்ச ஆசீர்வாதத்தினுடைய இன்டென்சிவ் மூவ்மெண்ட் அவ்வளவு தூரத்துக்கு வராது. கர்த்தர் சட்டாக்ல தான் அளந்து அளந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பார். நீ எவ்வளவு தூரத்துக்கு விசுவாசிக்க முடியும், எவ்வளவு தூரத்துக்கு நீ ஜெபிக்க முடியும், எவ்வளவு தூரத்துக்கு நீ மரியாதை செலுத்த முடியும், எவ்வளவு தூரத்துக்கு நீ கனப்படுத்த முடியும், எவ்வளவு தூரத்துக்கு இந்த சரீரத்துக்கு வேல்யூ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு த செகண்ட் ஹேண்ட் பிளெஸிங்ஸ் தான் செகண்ட் கர்த்தர் உனக்கு செகண்ட் ஓனராய் கர்த்தர் கொடுப்பார். விசுவாசியே, முதல் இருந்த அக்ரெசிவ் ஆசீர்வாதம் எழுந்து போனோம்.
நன்மை இழந்து போச்சு. இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்தில் ஆகையால் தேவனுடைய ராஜ்யத்தை உங்களிடத்தில் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பெறுகிறவர்கள் கீழ்ப்படிகிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். நன்மையா இருக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை இன்னும் பெறுவார்கள். 10 கொண்டு வந்து 10 உருவாக்கினவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள். 5 தாலந்து பெற்றவர்கள் இன்னும் 5 தாலந்து பெற்று முன்னேறுவார்கள். நீ 1 தாலந்து மெயின்டைன் பண்ணலனா டெஃபினெட்லி இன்னும் நீ அவஸ்தைப்பட்டு தான் அவதிப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா நீ earn பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ த டிஃப்ரெண்ட் ஓனர்ஷிப்ல நம்ம வர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். விசுவாசியே, we need to be very careful. ஹல்லேலூயா. அதாவது ஒரு parable ஆஃப் வெட்டிங் பத்தி சொல்றாரு. மத்தேயு 22ல வாசிக்கிறோம். இது கொஞ்சம் ஷார்ட்டா நான் சொல்றேன், டைம் இல்லாதபடினாலே. ஸோ நான் என்ன சொல்றேன், பரலோக ராஜ்யம் ஒரு குமாரனுக்கு கல்யாணம் பண்றதுக்காக விருந்து பண்ணிட்டாரு. எல்லாம் ரெஸ்பெக்டா சொந்தம் பந்தம் பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் கூப்பிட்டாரு. எல்லாம் சாக்கு போக்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். கடைசியா என்ன சொல்லிட்டாரு, நான் விருந்துன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன், எல்லாம் ஆயத்த பண்ணிட்டேன், இப்போ அவங்க வரல, அதனால நீ போயிட்டு சந்திகளிலும் குறுக்கு சந்திலும் இக்கட்டான இடங்களிலும் புரோஜனாத இடத்துல உட்காந்துக்கிறவங்களையும் ஓராபதி ஓரத்தில் உட்காந்துக்கிறவங்களும் வேலை இல்லாத சும்மா அங்கே உட்காந்துக்கிறவங்களும் எல்லாரும் இப்போ பிடிச்சினுவான்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. வந்தாங்க. கவனிச்சிங்க ஐயா, இது ரொம்ப ஆழமான சத்தியம். இது கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்களை அழைத்தார், யாருமே தகுதி இல்லாத போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாரு, மூல முடுக்கல சந்தியில பிரோஜனம் இல்லாம வேற வேற ஜாதி ஜனங்கள் இருந்து கர்த்தர் பிடிச்சி எல்லாரையும் விருந்துக்கு வர வச்சுட்டார். வர வச்சிட்ட பிறகு இங்க ஒரு பெரிய கான்செப்ட் ஒன்று சொல்றாரு. என்னன்னா, அங்க போயிட்டெல்லாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அவங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் ரெடி ஆகுது, எல்லாம் சாப்பாடுக்கு ரொம்ப பிரமாதமா ரெடி பண்ணிட்டுக்கிறாரு. ஒண்ணு விடாத தயார் பண்ணிட்டாரு, அதிகமா தயார் பண்ணிட்டாரு. எல்லாரும் உட்காந்துட்டாங்க. இப்போ ஓனர் இப்போ வர்றாரு. ஓனர் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன்ல எல்லாரும் சுத்தி பாக்குறாரு. நல்லா கவனிச்சுங்க. அப்படியே சுத்தி பாக்குறாரு. அதுல ஒருத்தன் கல்யாண ட்ரெஸ் இல்லாத உட்காந்துக்கிறான். சுவாசி, என்னோட அர்த்தம் என்ன தெரியும்? சந்தியில கூப்பிட்டதுனாலையும் ஓராபதிலிருந்து கூட்டினதுனாலும் குறுக்கு வழியிலிருந்து கூட்டினதுனாலும் நீ ஒரு விசுவாசி தான், நீ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனால் ஒரு பரிசுத்தம் என்கிற வஸ்திரமும் நீதி என்கிற வஸ்திரமும் ஆவிக்குரிய மகிமை என்னும் வஸ்திரமும் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நீ ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் வர்றது நியாயம்தான், எல்லாமே பிளஸிங் தான். உனக்கு வேண்டிய எல்லா கொழுமையான ஆசீர்வாதத்தை உனக்காக வச்சிருக்கிறாங்க, அதுதான் நியாயம்தான். நீ யூதன் அல்ல, அது தெரியும். உன்னை கூட்டினது நியாயம்தான், நீ வந்துக்கிற இடம் பர்ஃபெக்ட் தான், ரட்சிக்கப்பட்டது கரெக்ட் தான். ஆனால் ஒருத்தங்கிட்ட மட்டும் வஸ்திரம் இல்லை, ஒரு ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லைன்னா ஆண்டவர் ஒத்துக்கவே மாட்டார். என்ன சொல்றாருன்னா, அவனை கொண்டு போய் அழுகையும் பற்கடிக்கும் இருக்கிற டஞ்சன்ல ஒரு இருட்டான இடத்துல போடுங்க அவனன்றாரு. சுவாசியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெரிய நன்மையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களா இருந்தாலும் இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய வஸ்திரம் தேவை, ஆவிக்குரிய நன்மை தேவை. இது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ ஒரு ஆழமான சத்தியங்களை அடங்கி இருக்கிறது பாருங்க. ஆண்டவருடைய லாஸ்ட் பேஷன் வீக்ல எவ்வளவு ஒரு அர்த்தமுள்ள காரியங்கள் நம்ம இதெல்லாம் படிக்க வேண்டியதா இருக்குது பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இடத்துல நம்மளை எல்லாரும் மதிக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஹல்லேலூயா தங்கள் தங்கள் எல்லா வித ஆசீர்வாதத்தையும் இருந்தாலும் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஸோ கர்த்தருடைய பிள்ளைங்களே ரொம்ப கவனமா இருங்க. லாஸ்டா சில விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். சில நேரத்தில் சில கொஸ்டின் பண்றாங்க. எல்லாமே அந்த தேவாலயத்தில் நடக்குதுங்க, எல்லாமே எருசலேமில் தான் நடக்குது. இப்போ ஆண்டவர் அங்கே தான் ஸ்டே பண்றாரு. அந்த இடத்துல தான் அவர் ஒலிவமலை அடிமாரத்தில் போயிட்டு ஜெபம் பண்றதும், பகலெல்லாம் அங்கே இருக்கிறதும், இரவு நேரத்தில் ஜெபிக்கிறதும், பகலெல்லாம் கொஞ்சம் தேவாலயத்தில் இருக்கிறதும், இந்த மாதிரி தான் இருக்கிறாரு. இப்போ ஒரு நியாயசாஸ்திரி ஒருத்தர் இப்போ சிட்டியில் இருக்கிறாரு இல்லைங்களா, ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடலாம், எல்லா அபிஷியலும் பிடிக்கலாம். அதுக்காக வேண்டிதான் அங்க நியாயசாஸ்திரி ஒருத்தர் நியாயப்பிரமாணத்தை எங்கிட்ட காட்டிட்டு எது முக்கியமான நியாயப்பிரமாணம் கேட்கிறாரு. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது பிற இடத்துல அன்பு கூறுவாயாக, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுலயும் முக்கியமானதுன்னா இது இந்த லாஸ்ட் ஒன்னு எப்படின்னா, எல்லா இவ்விரண்டும் கற்பனைகளும் நியாயப்பிரமாணமும் முழுவதையும் தீர்க்கதரிசனமும் அடங்கி இருக்கிறது. சோ நீ உன்னை அன்பு கூறுவதுல பிறனை அன்பு கூறுன்ற அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நியாயப்பிரமாணம் ஆயிட்டோம்,
தீர்க்க தரிசனம் ஆகட்டும் அல்லது எப்படிப்பட்ட கற்பனைனாகட்டும் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடும். அந்த ஒண்ணுதான் நியாயப்பிரமாணம் தான் மிக முக்கியம்ன்றத கர்த்தர் அந்த இடத்துல சொல்றாரு. ரொம்ப நல்லா சொன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவரு. அப்புறம் இங்க வந்து ஜீசஸ் சேலஞ்ச் பாரிசீஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேவிட் அண்ட் கிரைஸ்ட். நீ தாவீதின் குமாரன் உன்னை ஏன் சார் சொல்றாங்க? அதை கேட்டு நீ சும்மா இருக்கிறீரே, நீ ஒரு தாவீதினுடைய குமாரனா அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு ரட்சிக்கப்படாதவர் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஒரு தாவீது ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அப்படின்றது தான் ஒரு மனுஷன் தான் எடுத்துக்கிறாங்களுடைய கடவுள் மாதிரி எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் அந்த சந்ததியில் இருந்து பிறக்கும் பொழுது அவர்களை தாவீதினுடைய குமாரன் என்று சொல்லி தாவீது இருக்கும் பொழுதே அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த இடத்துல தாவீதே சொல்றார், தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனா இருப்பது எப்படி அப்படின்னு சொல்றார். ஆண்டவருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்றார், கிறிஸ்து தாவீதின் குமாரனே என்று சொல்லப்படுவது நியாயம்தான். காரணம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவோட சகோதரர்களாக இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் பிதாவினுடைய பிள்ளைகள் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாரும் சகோதரர் தான். அப்படின்னா நமக்கு ஒன்றும் பெரிய இந்த வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் வேணாம். ஆண்டவராகிய கூட பிறந்தவர்கள் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி ரோமர் எழுதின புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கும் பொழுது நாம் ஒவ்வொருத்தரும் சகோதரர்களாகவும் பிள்ளைகளாகவும் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சபையில தேவாலயத்தில் அப்படி இருக்கிறாரு. அப்ப காணிக்க போடுற வரும்பொழுது ஒரு அம்மா ஒன்று காணிக்க போடுறது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க. அதை இந்த அம்மா போட்ட பொழுது கர்த்தர் அந்த இடத்துல சீஷர்களுக்கு சொல்றார், மற்றவங்க எல்லாருமே தங்கிட்ட இருக்கிற ஆஸ்தியிலிருந்து ஒரு காணிக்க போடணும்னு போடுறாங்க. ஆனா இந்த ஒரு அம்மா தனக்கு இருந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் அதான், சாப்பாடும் அதான், அன்னைக்கு இருக்க வாழ்வாதாரமே அதான், அது எல்லாத்தையுமே அந்த அம்மா போட்டாங்க. என்னதான் அவங்க எனக்கு பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா அதை கூட கர்த்தர் வாட்ச் பண்றார். ஆண்டவராகிய கர்த்தர் நாம் என்ன செய்கிறோம், என்ன கொடுக்கிறோம், எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறோம் என்பதை முழுதுமாய் தேவன் அறிகிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஒரு காரியத்தையும் இந்த இடத்துல போட்டு வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ ஆண்டவராகிய தேவன் பரிசேஸ் மத்தியிலும் சதுசேயர் மத்தியிலும் அதிகமாக விளக்கங்களை சொல்றார். ரபின்னு சொல்லிட்டு உங்களை யாரும் கூப்பிடுறதுக்கு அலோ பண்ணாதீங்க. பிதா அப்படின்னு கூப்பிடுறது, நீங்க தான் எங்க அப்பா அப்படின்னு யார்கிட்டும் சொல்லாதீங்க அப்படின்றாரு. குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள் அப்படின்றார். பெரியவன் அப்படின்னு மாதிரி யாரையும் பெரியவனா பண்ணிடாதீங்க, ஏன்னா தேவன் மட்டும் தான் பெரியவன். இப்படி சில காரியத்தை சொல்றாரு. சத்தியத்து போடுவாங்க, ஏசு கிறிஸ்து நாமத்துல சத்தியம் பண்றேன் அப்படின்றதுலாம் வேண்டாம். சர்ச் மேல சத்தியம் பண்றேன், அம்மா மேல சத்தியம் பண்றேன், அப்பா மேல சத்தியம் பண்றேன், தேவாலயத்து மேல சத்தியம் பண்றேன், இந்த மாதிரி யார் பேர்லயும் சத்தியம் பண்ண வேண்டாம் என்பதை இந்த இடத்துல விளக்கத்தை கொடுக்கிறார். சோ அதனால எதையுமே யார் பேர்லயும் சத்தியம் பண்ணாது, ஏன்னா தேவன் தான் பெரியவர் அப்படி என்பதை இந்த இடத்துல காட்டுகிறார். அதோடு கூட முக்கியமா இந்த இடத்துல லாஸ்டா இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அதிகாரம் 3 வசனத்துல சில மேபி முக்கியமா சில விஷயத்தை படிக்கணும்னா நீங்க ஒரு 2 வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரம் 3-4. வாசிங்க. 6 வாசிங்க. போதுங்க. இப்போ இந்த வசனத்தை நிறைய நம்ம அதிகமா படிச்சிருக்கிறோம், ஃபுல்லா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மத்தேயு இடத்துல 24 அதிகாரம் சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடைசி நாட்களுடைய வருகைக்கு முன்னாடி நடக்க போகிற சம்பவங்கள் அப்படின்றது படிக்கிறோம். இதை வந்து சீஷர்கிட்ட சொல்றாரு. அப்போ சீஷர்கள் என்னன்றாங்க, கர்த்தாவே 2ஆம் வருகை எப்போ வரும்? பாருங்க, இப்போ ஆல்மோஸ்ட் 2000 சேஞ்ச் ஆயிடுச்சு. இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. சீஷர்கள் கேட்கறாங்க முதல் வருஷத்துல, இப்பொழுது 2000 சில்லறை வந்துச்சு. ஸ்டில் இயேசு கிறிஸ்து இவ்வளவு தூரம் டிலே பண்ணி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். சோ இந்த இடத்துல எல்லாவற்றையும் போட்டிருக்க ஜனத்துக்கு விரோதமாக போர், கடைசி நாட்கள் என்ன நடக்க போகுது, முடிவு பருந்து நிலைப்பிறப்புன்னு ரட்சிக்கப்படும் சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் 24 சாப்டர்ல மத்தேயு 24 அதிகாரத்துல ஃபுல்லாவே போட்டு முடிச்சிடுறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பேரபிளும் விசேஷமா இந்த இடத்துல வருது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை குறித்ததான ஒரு பேரபிள். அதாவது மத்தேயு 25 அதிகாரம் உங்களுக்கு நல்லா தெரியும்.
இது 10 கன்னிகைகள், புத்தி உள்ள கன்னிகை 5, புத்தி இல்லாத கன்னிகைகள் 5ன்றத கர்த்தர் பிரிச்சு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். நடந்த சம்பவம் இல்ல, பட் ஆண்டவர் அவர் சொல்லி கொடுக்கிறார். இப்படிதான் பேரபிள் சொல்லி கொடுக்கிறார். இது எப்படின்னா, நான் சரியா தான் இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், உபவாசத்துல இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், என்ன பொறுத்தளவுல எந்த ப்ராப்ளம் இல்லை, இப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சில பேர் ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு இருப்பாங்க. சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, இன்னும் என்னன்னா நான் சரி பண்ணணுமோ, நீ எப்போதான் நான் சரிப்படுவனோ, எப்போதான் நான் திருந்துவனோ தெரில, திடீர்னு நான் கோவப்படுறேன், நான் திடீர்னு முறிக்கிறேன், எப்போ பாரு எனக்கே சமாதானம் இல்லை அப்படின்னு சில பேர் அவஸ்தைப்பட்டு இருப்பீங்க. சுவாசியே ஒவ்வொன்னா மேற்கொள்ள முடியும். நம்மலாம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். டிஸ்கரேஜ் பண்ணிக்காதீங்க, வாழ்க்கையில சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. டெஃபினெட்லி நம்ம எல்லாம் முன்னேற முடியும். சோ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, போறீங்க இல்ல, கான்செப்ட் முக்கியம். 5 பேரு புத்தி இல்ல, 5 பேர் புத்தி இருக்குது. வாட் இஸ் தட் புத்தி அப்படின்றதுக்கு ஒரு கான்செப்ட் அங்க சொல்றாரு. நீ எப்போ விளக்குன்னு எடுக்கிறியோ, ஃபார் எக்ஸாம்பிள் விளக்குன்னு எடுக்கிறியோ, அந்த விளக்கு வாங்குறது முக்கியம் இல்ல, அந்த விளக்கோடு கூட எக்ஸ்ட்ரா எண்ணெய் வச்சுக்கிறது நல்லது. வெறும் பொருளை வாங்கிட்ட அது வரைக்கும் ஓகே அப்படின்றது எல்லாருடைய சத்தியம். ஆனால் ஒரு கன்சிஸ்டன்டா நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை தக்க வச்சுக்கணும், ஃபார் நீண்ட நாளுக்கு இருக்கணும்னா நமக்கு ஸ்பேரா கொஞ்சம் ஆயில் வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. ஒரு விளக்குன்னு ஒன்று இருந்தா அதுக்கு ஸ்பேரா ஆயிலும் இருக்கிறது தான் ஒரு ஒழுக்கமுள்ள காரியம்ன்றார். விசுவாசியே, நீ விசுவாசியா இருக்கிறது நல்லதுதான். அதுக்கு தேவைப்படுற ஜபம், சிந்தை நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கு. அது கொஞ்சம் ஸ்டோரேஜ்ல இருக்கணும். உபவாசம் கொஞ்சம் ஸ்டோரேஜ்ல இருக்கணும். கொஞ்சம் உண்மை கொஞ்சம் ஸ்டோரேஜ்ல இருக்கணும். சத்தியம், பாசம், அன்பு கொஞ்சம் ஸ்டோரேஜ்ல இருந்துனே இருக்கணும். ஜஸ்ட் ஒரு விசுவாசியா எந்திரது முக்கியம் இல்லை. ஒரு விளக்குன்னு இருந்தா அதுக்கு எப்படி ஆயில்ன்றது ஒரு ஸ்டோரேஜ் ஒரு வேணுமோ, அதே போல நம்ம ஒவ்வொருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நமக்கு வேண்டிய இனி வரும் நாட்களில் நடத்தக்கூடிய காரியங்களுக்கு தேவைப்பட்ட காரியங்கள் அந்த தாழ்ந்து கொடுக்கும் பொழுது, ஒரு நல்ல ஒரு மனுஷன் பிரயாணமா வெளியே போறாரு, போகும்பொழுது ரெஸ்பான்சிபிள் ஆளுக்கு, முக்கியமான ஆளுக்கு சில பொறுப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். ஆசீர்வாதங்களை அப்படி நினைச்சு வச்சுக்கணும். அதாவது ஒரு மனுஷன் ஊழியக்காரர் எடுத்து தன் ஆஸ்தியில் அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒவ்வொரு இடத்துல 5 தாலந்து, ஒருத்தர் 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுக்கிறார். வாங்கின்னு அவங்க அதை பயன்படுத்தணும், அதை யூஸ் பண்ணணும். அதாவது தன் ஆஸ்தியில, தேவனுடைய ஆஸ்தியிலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய ஆஸ்தி நம்முடைய ஆஸ்தி. நல்ல கவனிங்க, அவருடைய ஆஸ்தி நம்முடைய ஆஸ்தி. சோ நம்ம கேட்கறது எனக்காக அவருடைய ஆஸ்தி தான் நமக்கு வேணும். சோ கர்த்தருடைய ஆஸ்தி எங்க இருக்குதோ அது நம்முடைய ஆஸ்தி. இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, இது கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, உன்னுடைய திறமைக்கு தக்கதாக கொடுக்கிறாரு, உன்னுடைய டேலண்ட்டுக்கு தக்கதாக கொடுக்கிறாரு, உன்னுடைய ஸ்பிரிட், உன்னுடைய உற்சாகத்தை மாதிரி கொடுக்கிறாரு. 5, 2, 1 ரைட். இதை கொடுத்துட்டு மறுபடியும் வரும்பொழுது அவர் என்ன கேட்கிறாரு, 5 தாலந்து, 5 ஆசீர்வாதங்கள், 5 விதமான ஒரு பெரிய நன்மைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தால் அந்த 5 நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பெருக்க முடிஞ்சிச்சு, எவ்வளவு தூரத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துச்சு. எதிர்பார்க்கிறார் ஆண்டவர், எதிர்பார்க்கிறார் தேவன், எதிர்பார்க்கிறார். ஊழியக்காரன் ஊழியக்காரன் எதிர்பார்க்கிறார். ஒரு விசுவாசி அந்த விசுவாசியை எதிர்பார்க்கிறார். குடும்பத்தில் எதிர்பார்க்கிறார். தனிப்பட்ட ஆட்களை எதிர்பார்க்கிறார். வாலிப பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சோ கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அதுக்கு கணக்கு கேட்காமல் விட மாட்டார், கண்டிப்பாக கேட்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு அதாவது இந்த இடத்துல மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல இன்னொரு விஷயம் கொடுக்குறாங்க, ஜட்ஜ்மெண்ட். the day of judgment என்று சொல்றது பொழுது இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. எப்படின்னா, வலது பக்கம் இடது பக்கம். வலது பக்கம் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வாருங்கள் என் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. பாருங்க, இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான வார்த்தையாகுது. வாருங்கள்
என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். யூ கேன் டாமினேட் நவ. நீங்க சுதந்திரித்துக் கொள்ளலாம். பசியா இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், தாகம் தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். ஆண்டவரே, நாங்க எப்போ வந்தோம் ஆண்டவர்? நீ எப்போ உடம்பு சரியில்லாத இருந்தீர்? நீ எப்போ வஸ்திரம் இல்லாத இருந்தீர்? எப்போ இப்படி எல்லாம் இருந்தீர்? நாங்க எப்போ வந்து கொடுத்தோம்? ஆண்டவர் சொல்றார், இந்த சிறியரில். உங்களுக்கு யார் தெரியுது? இவங்க பணக்கார மாதிரி இருக்கிறாங்க, இவங்க பணக்கார மாதிரி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, இவங்க எல்லாம் வசதியா இருக்கிற மாதிரி இருக்குது, இவங்க இப்படி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு யாரும் ஒரு சாப்பாட்டுக்காக அவஸ்தைப்படுற மாதிரி தெரியல. இப்படிதான் நம்ம நினைக்கிறது. ஆனா ஆவிக்குரிய டிசர்ன்மெண்ட் நமக்கு சொல்லும், இவங்க இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டில் இருக்கிறாங்க, இவங்க இப்படிப்பட்ட அவதியில் இருக்கிறாங்க, இவங்க இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தாகத்தில் இருக்கிறாங்க, விசுவாசத்தில் குறைவாக்குறாங்க, இவங்க அன்பு தோய்ந்து போயிட்டு இருக்குது, இவங்க நிம்மதி இல்லாத இருக்கிறாங்க, ஆறுதல் இல்லாத இருக்கிறாங்க. வித்தியாசத்தை ஆவியானவர் காட்டுவார். ஆவியானவர் காட்டுவார். ஆண்டவர் சொல்றார், இந்த சிறியரில் யாருக்கு நீங்கள் இப்படிப்பட்ட உதவிகளை செய்தீரோ அவர்கள் அது எனக்கு செய்தது போல. ஸ்தோத்திரம். கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அது யாருக்கு செஞ்சீங்க? எனக்கு, ஆண்டவருக்கு செஞ்ச மாதிரி. நீங்க செஞ்சீங்க, ஆண்டவருக்கு செஞ்ச மாதிரி. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு செஞ்சோம். இந்த சிறியருக்கு தான் நம்ம பண்ண முடியும். ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது, ஆண்டவர் வந்து வாங்க முடியாது. சிறியருக்கு தான் நம்ம செய்ய முடியும். இங்க இருக்கிறவர்களுக்கு தான் கொடுக்க முடியும். அது ஆண்டவர் சொல்றார். வலது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், அதே நேரத்தில் இடது பக்கம் இருக்கிறவர்களை சபிக்கிறார். யாரையும் கவனிக்கிறது இல்லை, யாருக்கும் உதவியா இருக்கிறது இல்லை, யாருக்கும் ஆறுதல் படுத்துறது இல்லை, யாருக்காகவும் கான்சென்ட்ரேஷனே கொடுக்கறது இல்லை. அதை கர்த்தர் சபிக்கிறார். சோ நம்முடைய வாழ்க்கையில, கர்த்தாவே இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன் ஆண்டவரே, 50 வயசு ஆயிட்டேன், 60 வயசு ஆயிட்டேன், என்னதான் கரெக்டா பண்ணிட்டு சாவறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுட்டு சாவணும் ஆண்டவரே? எனக்கு ஒன்றும் புரியலையே, சும்மா ஏதோ வாழ்ந்துட்டேன் செத்துறேன் அப்படின்னு என்ன முக்கியத்தோடு கூட கர்த்தர் என்ன அழுத்தி நான் என்ன செய்ய போனோம், என்ன முக்கியமான கதை அப்படின்னு நீங்க கேட்டீங்களா? கர்த்தர் சொல்லுவார், இந்த சிறியருக்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ அது நீ எனக்கு செஞ்சா செஞ்சு பாரு. அதை செய்கின்றாரு. சோ விசுவாசியே, நம்ம அதை கூட ஸ்டார்ட் பண்ணணும், அதை கூட கொடுக்க ஆரம்பிக்கணும். சோ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இதை கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த இடத்துல யூதாஸ் குறித்து நெக்ஸ்ட் பார்க்கிறோம். இது எப்படின்னா, அதாவது 12 ஒருவனாகி யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆஸ்திரத்தில் போய் அவங்க எல்லாருமே அவதிப்படுறாங்க. எப்படி இயேசு கிறிஸ்து கொலை பண்றது? இதுக்கு முன்னால இருக்கிற வசனங்கள் இருக்குது, எனக்கு டைம் இல்லை. எப்படி ரொம்ப ஓவரா பண்றாரு யூத்தான். எல்லாம் எதுவுமே பவர் இல்லை, நீ சதுசேர இல்லை, நீ பரிசேரும் இல்லை, நீ கோர்ட்லயும் இல்லை, நீ ஜட்ஜஸ்லயும் இல்லை, லாயர்லயும் இல்லை, எதுலையுமே இல்லை. ஆனா இவர் பார்த்தா இவ்வளவு ஜனங்க இவர் மேல கேட்ச் ஆயிட்டாங்களே, எப்படியாவது கொலை பண்ண அவஸ்தைப்பட்டு எப்படி பிடிக்கிறது? ஜனங்க எதிரில் பிடிச்சிட்டா ஜனங்கள் எல்லாரும் விடுறல, யோவான் ஸ்நானம் மேலேயே விடல, இனி இயேசு கிறிஸ்து பிடிச்சாக்கா விடுறாங்களா அப்படின்னு எல்லாருமே தயங்குறாங்க. தானா மாட்டுது. தானா யூதாஸ் காரியத்து தேவாலயத்துக்கு போயிட்டு, ஐயா அவரை நான் காட்டி கொடுப்பேன், எங்களுக்கு நீ எவ்வளவு கொடுக்குறீங்க? அவர் கேட்கற பாருங்க, எவ்வளவு கொடுக்குறீங்க? ஹவு மச் யூ கேன் கிவ். இது ரொம்ப பாருங்க, ஒரு மனுஷன் தான் கூட இருக்கிற ஒரு மனுஷனையே காட்டி கொடுக்கணும்ன்ற எண்ணம் வர்றதே ஒரு கதை. இது ஒண்ணு ஆச்சரியம் தான். நீ ஆல்ரெடி அவர்கிட்ட தாங்கிற, இவர் தான் அப்படின்னு காட்டி கொடுக்கறது பெரிய கதையா? ஆனா அதை காட்டி கொடுத்தாலும் அதை காசா மாத்தலாம். ஸ்தோத்திரம். ஒரு அதாவது பொல்லாதவனுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட பொருளாதாரமா மாறுது. சின்ன சின்ன சம்பவம் கூட, பேசுறது கூட பணமா மாத்த முடியுது. எப்படின்னு சொன்னா, இவர் தான் இயேசு அப்படின்னு ஊர் உலகமே தெரியும், அதான் பாராட்டின அழியுது. இதுல இவர் இயேசுன்னு சொல்ற வேண்டியவன் சொன்னா அதுக்கு பணம், அதுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க பாருங்க. இவன் ஒரு பொல்லாதவன் ஒருத்தன் கூட வந்துட்டா அவன் எவ்வளவு தூரத்துக்கு பெரியவனா ஆயிடுறான்றத இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு ஒரு பொல்லாத பிசாசு ஒரு மனுஷனே உட்கார்ந்தா ஒரு சின்ன வார்த்தைக்கு எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கொள்ளனா மாற முடியும்ன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவரை நான் காட்டி கொடுப்பேன். எவ்வளவு கொடுப்பீங்க?
அவங்களும் ரொம்ப ஆளுங்க கரெக்டாக ஆளும்போது இதெல்லாம் ஒரு கணக்கில் போட்டிருக்கிறாங்க. இவங்களும் ஆல்ரெடி ஒரு தீசிஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுலேயே ஒரு ப்ரோக்ராம் நடத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்க கேட்டவொடனே இவன் வந்து திடீர்னு கேட்பான்னு அவனுக்கும் தெரியாது. ஆனால் கேட்டவொடனே டக்குன்னு சொல்றாங்கன்னா அவங்க ஆல்ரெடி வல்லுநர்கள். ஸோ சாசுகளுக்கு பிசாசுகளும் பிசாசுகளுக்கு தொண்டர்களும் எல்லாமே கணக்கில் தான் வாழ்றாங்க. நம்ம தான் பெத்தைகளா இருக்கிறோம். அவங்க போய் கேட்ட உடனே 30 வெள்ளி காசு கொடுப்போம். எவ்வளவு கரெக்டா சொல்றாங்க பாருங்க. 30 வெள்ளி காசுன்றது ஒரு பெரிய எத்தனையோ ஒரு crores கணக்கில் இப்போ இன்னைக்கு போவோன்னு வச்சுங்களேன். பட் ஸ்டில் அதை அன்னைக்கு கால்குலேஷன் பண்ணி வைக்கணுமே, வச்சாங்க, சொல்லிட்டாங்க. ஆர்குமெண்ட் ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் சிங்கிள் வேர்டுக்காக இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு காட்டி கொடுக்கறதுக்காக நமக்கு கிடைக்கிற காசு 30 வெள்ளினா இட் இஸ் a very bumper draw only. இதுல வந்து ஆர்குமெண்ட் எல்லாம் வேணா, போனோம் இது கெச்சா போதும் அப்படின்னு இவரு சமாதானம் ஆயிடுறாரு. ஆனால் இப்போ அங்க போறதுக்கு முன்னாடி இவரே ஒரு எக்ஸாஜரேஷன், ஒரு டிராமா ஆர்டிஸ்ட், இவரே டிராமா பண்ணிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இங்க நிற்கிறார், போர் சேவகர் என் கூட வர்றாங்க, அவர் தான் இயேசு கிறிஸ்து. இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு அங்க கூட இன்னொருத்த வந்து திடீர்னு நான் தான் சொல்லிட்டு பேதுரு முந்திக்கு நின்றுனா என்ன பண்றது? இத ஒரு அத்தன்டிகேஷனா, அதாவது பிசாசு வந்து ஒரு அத்தாட்சி பூர்வமாய் ஒரு ஃபுல் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி இவர் வந்து நான் இவரை கிரியேட் பண்றாரு. டிராமா ஆர்டிஸ்ட் இவரை கிரியேட் பண்றாரு. நான் யாரை முத்தம் கொடுப்பேனோ, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இங்க யாரும் பேசிக்கல, பிசாசே எக்ஸாஜரேட் பண்ணுது. நான் யாரை முத்தம் கொடுப்பேனோ அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவரை நீ பிடித்துக் கொள்ளுங்க. அப்போ என் ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. ஃபர்தர் நீங்க யாரும் ஆர்குமெண்ட்ல எடுத்துக்கூடாது. என் ப்ரோக்ராம் எப்பவே நான் இவர் தான் இயேசுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதை ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரு முத்தமும் கொடுக்கிறேன். இவ்வளத்தோட என்னுடைய 30 வெள்ளி காசு எனக்கு வந்துடணும். செய்ய முடியாது, உங்களால செய்ய முடியாது. பிசாசின் கிரியை இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியை நான் நல்லா ஞாபகப்படுங்க. ஒரு மனைவியை புருஷன் காட்டி கொடுக்க மாட்டான். இன் கேஸ் காட்டி கொடுத்தா டெஃபினெட்லி பிசாசு கிரியை இருந்தா மட்டும்தான். ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். கணவனை ஒரு மனைவி எரிஞ்சு 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 பிசாசனுடைய அம்புகளை எய்து கொண்டே இருக்க மாட்டாள். சப்போஸ் அவர் எய்கிறாள் என்றால் பிசாசின் கிரியை இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசி பகைக்கிறார்கள், வெறுக்கிறார்கள் என்று சொன்னால் அன்லெஸ் the demonic motivation வராத ஒருத்தர் நம்ம பகைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் யாரையும் சபிக்க சொல்ல முடியாது, நம்மளை யாருமே சபிக்க முடியாது. ஸோ இன்றைக்கு இந்த சின்ன கான்செப்ட் நம்முடைய குடும்பத்துங்களை எவ்வளவு தூரத்துக்கு பிரயோஜனமா இருக்குது என்பதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யட்டும். லெட் மீ ஃபினிஷ் திஸ் மேட்டர். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் மரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாக இந்த விஷயத்துங்களை சொல்றாரு. தென் ஃபைனலி கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. தட் we are going to see on the Friday. ஆனால் கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்பொழுது ஆண்டவர் டெஃபினெட்லி அவங்க கிட்ட ரொம்ப வியாகுலத்தோடு, ரொம்ப வேதனையோடு, now it's almost பப்ளிக் மினிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு, லீடர்ஷிப் மினிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு, பொலிட்டிக்கல் மினிஸ்ட்ரியும் முடியுது. தென் ஆல்மோஸ்ட் இவருடைய டார்கெட் அதாவது தூண்டுதலையும் கொடுத்தாச்சு. யார் போய் தூண்டணும்னு போட்டாச்சு. கன்சைன்மெண்ட்டும் வாங்கியாச்சு. 30 வெள்ளி காட்டி கொடுக்கிற கதை மட்டும் தான் இப்ப பெண்டிங்ல இருக்குது. ஆண்டவர் வந்து நவ் மரிக்க போகிறேன் என்ற அந்த மைண்டு மெச்சூர் ஆயினுக்குது. விசுவாசியே நல்லா கவனிங்க. ஒரு விசுவாசி எப்போ ஒரு 80 வயசுல சாகுறேன்னு நினைக்கிறாரோ, சாகுறேன்ற கர்த்தருடைய பிளான் இருக்குதோ, இவர் 60-70 அவருடைய மனசு இந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் இஷ்டம் இல்லாம போயினே இருக்கும். ஒரு 60, 65, 66 போக 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 அவருக்கு சலிப்பு ஓவரா வந்துடும். ஆண்டவரை குறிச்சதான துதி ஜாஸ்தி இருக்கும், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய மகிமை ஜாஸ்தி இருக்கும், தரிசனங்களை ஓவரா பார்க்குவாங்க, சொப்பனங்களை பார்க்குவாங்க. அவங்களுக்கு எப்பவுமே அந்த ஆவிக்குரிய அந்த மூமெண்ட்லே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட்
ஒரு 69, 70 சாக போறேன்னு சூழ்நிலை வர்றப்போ, இதான் உலகம், இதான் ஜனங்கம், பரலோகம், இதெல்லாம் அப்படியே டைரக்டா பார்க்குவாங்க. they will see everything clearly. அவங்களுக்கு அந்த மைண்ட் மெச்சூரிட்டி வந்துடும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, ஓ உலகம் இவ்வளோதான், பணம் இவ்வளோதான், பொருள் இவ்வளோதான், சொந்தம் இவ்வளோதான், என்னுடைய எல்லா உறவு இவ்வளோதான், பரலோகம் இதுதான், இதனுடைய மேன்மை இதுதான். அந்த மேன்மையே மனசுல வச்சு 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 அந்த ஏக்கம் என்ன ஆகுதுன்னா, எவ்வளவு சீக்கிரம் நான் போய் ஆண்டவரத்துல சேர்வேன் சேர்வேன் சேர்வேன்ற அந்த ஏக்கத்திலேயே இவங்க போறது துக்கம் வராது, நான் சாக போகிறேன்றது துக்கம் வராது. அவங்க அதுலயே மோட்டிவேஷன்ல இருப்பாங்க. நல்லா கவனிச்சிங்க. அதேதான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு ஸ்டேஜை விட்டு கடந்து 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 எல்லா ஸ்டேஜை முடிச்சுக்கின்னு இப்போ ஒரு தோற்றத்துல போயிட்டு, அதாவது ஒரு ஓப்பனா யாருது டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல போயிட்டு ஆண்டவர் சமத்துல ஜெபிச்சு தன்னுடைய உள்ளத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நான் எதுலயும் இதுல விட்ரா ஆயிடக்கூடாது, நான் இதுல கட் ஆஃப் ஆயிடக்கூடாது, இதுல பின்வாங்கிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஒரு விஷயத்தை முக்கியமா சொல்வார். சீஷர்களை பார்த்து அந்த வசனம் அங்கதான் படிக்க முடியும், நம்ம தான் படிக்கணும், நமக்கெல்லாம் பாடம் அது. 1 மணி நேரமாவது நீர் எனக்காக எங்களோடு சேர்ந்து ஜெபிக்க கூடாதா? சோ அந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு பாடமாக அமையணும். ஏன் ஒரு மனுஷர் எக்ஸிகியூஷன் ஆகும் பொழுது, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக, மரிப்பதற்கு முன்பதாக அவர் அதிகமான ஜபத்தில் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அதுல மினிமம் எவ்வளவு இருக்கணுமா? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 1 மணி நேரமாவது, அந்த வசனத்தை சொல்லுங்க, அவ்வளவுதான். 1 மணி நேரமாவது நம்ம ஜெபிக்கலனா we are not fit for believers. 1 மணி நேரமாவது உன் வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்ற, போராட்டம் வருதுன்ற, இவ்வளவு சூழ்நிலை வருதுன்ற, அந்த சூழ்நிலைக்கு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு வந்துக்குது, அதே பிரச்சனை உனக்கு வரப்போகுது. அதுக்கு படிப்பினையா ஒரு எக்ஸசைஸ், ஒரு ரிஹர்சல் மாதிரி நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன். 1 மணி நேரமாவது நீங்கள் என்னோட கூட ஜெபிக்காவிட்டால், எனக்கு வர்ற பிரச்சனை உங்களுக்கு வரும்பொழுது நீங்க எப்படி தாங்குவீங்க? இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கு இது ஃபைனலான ஒரு பாடம். 1 மணி நேரமாவது ஒரு நாள்ல நீங்க ஒதுக்கி, ஆர் இன்ஸ்டால்மெண்ட்லயாவது பண்ணி, அல்லது பகு பிரிச்சு, அல்லது பிரிச்சாவது ஆண்டவர் சமூகத்துல நீ காத்திராவிட்டால், how can I overcome? பிரச்சனை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்? இன்றைக்கெல்லாம் நல்லா ஓடுதுன்னு நீங்க சொல்லிட்டா அது எப்படி ஓடும்? இன்னைக்கு ஓடிடும், நாளைக்கு கண்டினியூ ஆகாதே. அதனால 1 மணி நேரமாவது நம்ம ஜெயிக்க கூடாதா? ஜெபம் செய்யலாம். கர்த்தாவே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். அற்புதங்களின் பிதாவே, 1 மணி நேரமாவது, 1 மணி நேரமாவது என்னோட கூட எங்க ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரமாவது ஆண்டவர் சமூகத்துல நம்ம காத்திருக்க கூடாதா? Oh, I cannot spend 1 hour at least for the whole day. ஒரு நாளைக்கு ஒரு நாள் 1 மணி நேரமாவது நான் ஸ்பெண்ட் பண்ணலனா எப்படி என்னுடைய ஆசீர்வாதத்தை தொடருவேன்? நன்மைகளை எப்படி தொடருவேன்? என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி நான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்? கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord.